சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரச்சனை. அதிக அளவில் மரம் வெட்டுவதால் மழைப்பொழிவு குறைகிறது. சுற்றுச்சூழலில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது. கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரித்து காற்று மாசடைகிறது. பல்வேறு வகையான உயிரினங்களின் வாழ்விடங்கள் அழிக்கப்படுகின்றன. காடுகள் அழிக்கப்படுவதால் பெருவெள்ளம், வறட்சி, மண்ணரிப்பு, வன உயிரிகள் அழிப்பு, அருகி வரும் சிற்றினங்கள் முற்றிலுமாக அழித்தல், உயிர்ப்புவி சுற்றுச்சூழலில் சமமற்ற நிலை, பருவ நிலைகளின் மாற்றம், பாலைவனமாதல் போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உண்டாகின்றன. காரணங்கள்: மக்கள் தொகை பெருக்கம், வேளாண்மை செய்ய காடுகளை அழித்தல், மக்கள் தாங்கள் வாழ்வதற்காக காடுகளை அழிக்கின்றன, காடுகளில் பயன்படக்கூடிய பொருட்களை வெட்டுவதற்காக மக்கள் காடுகளை அழிக்கின்றன. காடுகள் மரம், உணவு, தீவனம், நார்கள் மற்றும் மருத்துவ பொருட்களை அழிப்பதால் அழிக்கப்படுகின்றன. நகரங்கள் அமைக்க, அணைகள் கட்ட, சாலைகள் அமைக்க, பொருளாதார மேம்பாட்டிற்காக காடுகளை அழிக்கின்றன. விளைவுகள்: காடுகளை அழிப்பதால் விலங்குகள் மனிதர்களின் இருப்பிடத்திற்கு வருதல், மழைப்பொழிவின் அளவு குறைதல், சுவாச வாயுக்களின் அளவு குறைதல், மண்ணரிப்பு ஏற்படுதல். பெரும்பான்மையான காட்டுப்பகுதிகள் அழிக்கப்படுகின்றன. காடுகள் அழிக்கப்படுவதால் எனப்படுகிறது. இது பல்வேறு காரணங்களால் நடைபெறுகிறது. வேளாண்மை, நகரமாத்தல், அணைகள், சாலைகள், கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், நீர்மின் நிலைய திட்டங்கள், காட்டுத்தீ, மலைகள் மற்றும் காடுகளை குறைந்து சாலைகள் அமைத்தல் ஆகிய காரணங்களால் காடுகள் அழிக்கப்படுகின்றன. இது எதிர்கால பொருளாதார, வாழ்க்கை தரம் மற்றும் சுற்றுச்சூழல் மிக பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு அழிக்கப்படுகின்றன. இதற்கான தீர்வு: பொதுமக்களிடம் காடுகளின் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். சுவாச வாயுக்களின் முக்கியத்துவத்தை பற்றி கூறினோம். மண் அரிப்பை தவிர்ப்பதை பற்றி கூறினோம். மரம், செடிகள் நடுதல் மற்றும் பராமரிப்பதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். பலவிதமான பலவீனத்தக்க மரக்கன்றுகள் நடுவதும் பாதுகாப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியாகும். வன மகதேச என்னும் பெயரில் மரக்கன்றுகள் நடுவதால் இயற்கையான காடுகள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. மரம் வெட்டுவதும் குறைக்கப்பட வேண்டும். சமூக காடு வளர்ப்பு திட்டம் மிகப்பெரிய அளவில் பொது மக்களின் பங்களிப்போடு செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் பொது நிலங்களில் உள்ளூர் தேவைகளுக்கான விறகு, மேய்ச்சல், மரம் பயன்பாட்டிற்காக சமூக காடுகள் வளர்க்கப்படுவதால் பழமையான காடுகளின் அழிவை தடுக்கலாம்.